கைஸ், இன்னைக்கு வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டில் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் கம்மியான ரிஸ்கில் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? சரியான பிளான் இருந்தால் சிம்பிளாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த 1 minute வீடியோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபாஸ்ட்டாக சிம்பிளாக புரிஞ்சுக்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே போதும். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸ்டாக் மார்க்கெட் அப்போ நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஷேரை பையா சேல் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணுற இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கலெக்ட் பண்ணுற ஃபண்டில் இருந்து நமக்கு வர ப்ராஃபிட்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெல்த் கிரியேட் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு டூல். ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களோட பணத்தை பேங்க்கில் சேவ் பண்ணிங்கன்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே பணத்தை அதே டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதை விட ட்ரிபிள் ஆர் டபுள் மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணலாம். அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அச்சீவ் பண்ணுவீங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல நம்மள மாதிரி பிகினர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடாத சில மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் சொல்றேன். நம்பர் 1, ரிசர்ச் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஐ மீன் ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனலைஸை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு வாங்கலாமா வாங்கக்கூடாது. மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கம்பெனியை நம்பி உங்களோட மொத்த பணத்தையும் போடாம டிவர்சிஃபை பண்ணுங்க. டிவர்சிஃபைனா உங்ககிட்ட ஒரு 10,000 இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 2,000 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு கம்பெனி உங்களுக்கு லாஸ் கொடுத்தா கூட இன்னொரு கம்பெனி உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்ககிட்ட பேஷன்ஸ், ஐ மீன் பொறுமை இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராதிங்க. பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் தான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா டேர்ம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரவாக லேர்ன் பண்ணிவிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக மாறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கண்டென்ட். ஸோ லேர்ன் அண்ட் ஸ்டெப் இன் டு த ஸ்டாக் மார்க்கெட். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.